ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருவோமா? அதுக்கு கடாயில் 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, சோம்பு கொஞ்சம், 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு கல்பாசி இதை போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா போடுறப்ப நல்லா பிசைஞ்சு விட்டு, கையாலே பிசைஞ்சு விட்டு போடுங்க. போட்டுட்டு உப்பு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் திருவுனது, அது கொஞ்சமாக கசகச, 1½ டீஸ்பூனு சோம்பு, அது 2 டீஸ்பூனு பொட்டுக்கடலை, இதெல்லாம் 2 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதில் இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், அதை போட்டு எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கடாயில் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூனு கொத்தமல்லி தூள் இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, தண்ணி கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் மாதிரி தண்ணி ஊற்றிட்டு, இந்த அரைச்ச தேங்காய் விழுதையும் அதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு, நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா தூவி இறக்கிட்டிங்கனாக்கா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் தக்காளி சாதம், குஸ்கா, ஒயிட் ரைஸு, கீ ரைஸு, இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.